ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே ஒரே மாதிரி முறுக்க தட்டை சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா? அப்ப இந்த மாதிரி புதுசா அவங்க வீட்ல இருக்கவங்க ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. எல்லா ஸ்நாக்ஸுமே எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா ஒரு சில ஸ்நாக்ஸ் நம்ம பண்ற விதத்துல, அந்த ஷேப்ல அதெல்லாம் பார்த்தாலே நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க. முக்கியமா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி புதுசு புதுசா செஞ்சு கொடுத்தா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அவங்களுக்காக வீடியோஸ் அது சேவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமா மாவுல தண்ணி தெளிச்சு மாவை பிசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறம் ஸ்கொயர் ஸ்கொயரா மாவை ஃபுல்லா பீஸா கட் பண்ணி எடுக்க போறோம். கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த ரெண்டு கார்னரையும் ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் திருப்பிட்டு அந்த பக்கம் ரெண்டு கார்னரையும் கனெக்ட் பண்ணி ஒட்டி விட்டோம்னா அவ்வளவுதான். ரொம்ப ஈஸி, டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இன்னும் இவ்வளவு ஷார்ட்டா சொல்லிட்டீங்கன்னு நீங்க நினைக்கலாம். மேல இருக்க ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க. ஃபுல் டீடைல்ஸா டீடைலா கொடுத்துருக்கேன். என்ன டவுட் இருக்கோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் ஒன் பை ஒன்னா ஆயில போட்டு பொரிச்சு எடுக்க போறோம். ஸ்டவ்வை ஸ்லோலே வச்சு இந்த ஸ்நாக்ஸை பொரிச்சு எடுக்கணும். அப்பதான் ஈவனா எல்லா பக்கமும் நல்லா கிரன்ச்சியா மொறு மொறுன்னு இருக்கும். இப்ப மட்டும் இல்லைங்க, அந்த ஸ்நாக்ஸ் காலியாகிற வரைக்கும் அதே கிரன்ச்சினஸ் அப்படியே இருக்கும். ஓமம் எள்ளு எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால அந்த ஸ்நாக்ஸ் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஸ்நாக்ஸ் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இது அப்படியே நம்ம ட்ரை பண்ணிட்டு ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். இது எந்த அளவுக்கு கிரன்ச்சினஸா இருக்கு நீங்களே பாருங்க. வரப்போற தீபாவளிக்கு உங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், மேல இருக்க ப்ளே பட்டனை மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. பாய்.